வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரோவ் ட்ரீல்ஸ். வீட்லேயே எப்படி கோகோனட் பிஸ்கெட், அதுவும் இன்ஸ்டண்ட்டாக கிறிஸ்பியாக டேஸ்டியாக வந்து செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த பிஸ்கெட்ஸ் வந்து செஞ்சிடலாம். இதுக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். நல்லா துருவி வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே எடுக்கணும். இது ஒரு டிஃபன் பாக்ஸாக இருக்கலாம், ஒரு கிளாஸில் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இல்லை மெஷரிங் கப்ஸ் இருந்தால் மெஷரிங் கப்பில் கூட நீங்கள் இதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பவுல் வந்து எடுத்திருந்தேன். அந்த பவுலில் 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். நல்ல ஓரளவு கலர் மாறினாலே போதும். ஒரு 2 மினிட்ஸ் போல் வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 கப்பு அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோம். 1/4 கப்பு நெய், 1/4 கப்பு எண்ணெய் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து 1/2 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் வந்து எடுத்திருக்கேன். நல்லா பெரிய சைஸ் பவுலாக வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். நான் வந்து நெய் பாதி எண்ணெய் பாதி வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து 1/2 கப் அளவுக்கு எண்ணெயும் எடுத்துக்கலாம், இல்லை 1/2 கப் அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து நெய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ நீங்கள் வந்து அப்படி எடுத்துக்கலாம். நெய் வந்து சிலது தெகட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து 1/4 கப்பு போல் நெய், 1/4 கப்பு போல் எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஒயர் விஸ்க் இருந்தால் அதில் கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்பூனில் தான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ரெண்டும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து 1 கப்பு அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். மைதா மாவு வந்து நான் ஜலிச்சு வச்சுருக்கேன். இப்போ ஜலிச்சு வச்ச மைதா மாவு வந்து 1 கப்பு போல் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்க்குறேன். பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் உங்களுக்கு எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இது கூடவே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் வந்து நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கீ கூட 1 ஸ்பூன் போட்டு நீங்கள் இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காவை ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் வந்து தேவை. இதை வந்து நல்லா ஒரு கோதுமை மாவு பதத்துக்கு வந்து நம்ம இதை வந்து பிசைஞ்சு வந்து எடுக்கணும். இது ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு பால் வந்து ஊற்றி நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் வந்து சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தண்ணி கூட லைட்டாக வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் பால் வந்து சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாகவே ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு, சின்ன கிளாஸ் 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் வந்து ஊற்றிருக்கேன். நான் பால் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். நல்லா ஒரு கோதுமை பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்து வரணும். அப்போ தான் வந்து நம்ம உருண்டை வந்து பிடிக்க முடியும். நம்மளுடைய மாவு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி விரல் வந்து உள்ளே இறங்கணும். இந்த அளவுக்கு வந்து அது சாஃப்டாகவே இருக்கணும். அதனால் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான சைஸ் அண்ட் ஷேப்ஸ், இல்லை குக்கீஸ் கட்டர் கூட இருந்தால் அதில் கூட நீங்கள் இதை வந்து கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு கேக் டின்னு தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கேக் டின்னில் வந்து ஆயில் இல்லைன்னா கீ வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாவில் பிசைஞ்ச அந்த எண்ணெயே வந்து கையில் நல்லாவே ஒட்டுச்சு. அந்த எண்ணெய் தான் நான் இதில் வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் தான் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு என்ன ஷேப் தேவைப்படுதோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் அதை கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். யூஸ்வலாக வந்து நாங்கள் இட்லி பாத்திரத்தில் தான் பண்ணுவோம். ஒரு சேஞ்சுக்காக இன்றைக்கி வந்து கேக் டின்னில் வந்து வச்சுருக்கோம். இதை பண்ணதெல்லாம் வந்து கேக் டின்னில் வந்து அடுக்கி வச்சிடலாம். இது வந்து நீங்கள் ஓவன்லேயும் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் இட்லி குக்கரோ இல்லைனா வந்து சாதா ப்ரெஷர் குக்கரில் கூட நீங்கள் இதை வந்து செய்யலாம். அடிகனமான ஒரு பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது கீழே வந்து ஒரு சால்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த சால்ட் வந்து ஆல்ரெடி நான் நிறைய டைம் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இதுக்காகவே பேக்கிங் பர்பஸ்க்காகவே நான் இந்த சால்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த சால்ட்டை வந்து நீங்கள் போட்டுட்டு நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்மளுடைய குக்கீஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கீஸை வந்து பிளேட்டில் வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் நான் இன்றைக்கி வைக்கிறேன். சிம்லேயே வந்து 45 மினிட்ஸ் அளவுக்கு வச்சு வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இது வெந்தாலே போதும். ஒரு குச்சி விட்டு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் குக்கரில் வச்சு பேக் பண்ணும்போது இதுக்கு ரப்பரோ விசிலோ எதுவுமே வந்து நம்ம போடக்கூடாது. இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வச்சதுனால அது பேக் ஆகும்போது அது ஈவனாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு.
இப்போ எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சாச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருந்தது. நான் இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஈவனாக வந்து உடஞ்சிது. ரொம்ப சூப்பராக இருந்தது பிஸ்கெட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.